அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப இருப்பது திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் அப்படிங்கிற இந்த மண்டபத்தில் இருக்கோம். இன்னைக்கு ரிதன்யாவுக்கான பிறந்த நாள். ரிதன்யா பிறந்த நாள் எப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த வெளியில அவங்க உட்கார்ந்து சஞ்சரிச்சு அதுல அழுது கரைஞ்சதோடைய விளைவு தான் உங்களுக்கு தெரியும். ரிதன்யாவுடைய கதறல் குரல் நம்ம ஊர் உலகம் பூரா ஒழித்து இன்னைக்கு 60-65 நாட்களுக்கு மேல ஆயிருச்சு. இந்த நேரத்துல ரிதன்யாவுடைய பெயரால இந்த மண்டபத்துல ஒரு மாபெரும் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை அவருடைய தாத்தாவுடைய பேர்ல ஆர்ஜி ட்ரஸ்ட் மூலமா இதை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் பல்வேறு விஷயங்களை ரிதன்யா பேர்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாம். பிரபல மருத்துவமனைகள் 10க்கும் மேற்பட்ட பிரபல மருத்துவமனைகள் இணைந்து 15க்கும் மேற்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள், சிறப்பு மருத்துவர்கள் எல்லாமே நேரடியாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அனைத்து மக்களும் இன்று பயன்பெற்று இருக்கிறாங்க. காலையில் 8-8:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஈவினிங் வரைக்கும் இருக்கு. நிறைய மக்கள் பயனடையுமாறு முதல்ல அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ரிதன்யா சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இன்று முதலாக மறைந்த ரிதன்யாவுக்காக ஒரு சோசியல் சர்வீஸ் பதிவு செய்திருக்கிறார். அதன் மூலமாக தமிழகம் முழுக்கும் இருக்கிற பெண்களுக்கு இனிமேல் வரக்கூடிய அதாவது வரதட்சணை கொடுமை மற்றும் வன்கொடுமைகள் அனைத்துக்கும் தீர்வு காண்கும் வகையில் ஒரு சட்ட ஆலோசனை மையம் விரைவில் திறக்கப் போகிறோம். அதன் மூலிமா தமிழக மக்கள் அனைவருக்குமே, பெண்களுக்கு அனைவருக்குமே இலவசமாக சட்ட ஆலோசனை கண்டிப்பாக வழங்கப்படும். அதுபோக இன்னும் இப்போ தான் நாங்கள் புதுசாக தொடங்கி இருக்கிறோம். இனிமேல் ஏழைகளுக்கு உண்டான அனைத்து மக்களுக்கு உண்டான
என்ன எங்களால் செய்ய முடியுமோ சிறப்பாக எல்லா விஷயங்களையுமே செய்யணும்னு இன்னையிலேருந்து தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய பணி தொடர்வதற்கும் இனி தொடர்ந்து நாங்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்வதற்கும் உண்டான வாய்ப்பை கொடுத்த மக்களுக்குமே முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மருத்துவ முகாம் நடக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி கைகாட்டி புதூர் பைபாஸ் பாலத்துக்கிட்ட இருக்கிற சரஸ்வதி மகால் திருமண மண்டபத்தில் நடக்குது. காலையிலேருந்தே தொடங்கிருச்சு. ஏகப்பட்ட மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிரபல மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து இங்கே கூடியிருக்காங்க. இசிஜி, எக்கோ டெஸ்ட்டு, இருதயம், நுரையீரல், கண், காது, மூக்கு, தொண்டை, பொது மருத்துவம், பெண்களுக்கான கருத்தரிப்பு, இப்படி அனைத்து பிரபல மருத்துவமனைகளிலிருந்து வந்து எல்லாமே ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைகோர்ட்டில் போட்டிருந்த வழக்கு வந்து ரெட்டு விசாரணை முடிவுக்கு வந்தது. நாங்கள் கேட்டபடி எங்களுக்கு உண்டான உரிய செக்ஷனை உறுதியாக போட்டு விசாரணையை வந்து துவக்க சொல்லி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மேலே இருக்கிற ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. வெளியில் போயிருக்கிற ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் வந்தோடனே இந்த உரிய செக்ஷனில் போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. நாங்கள் கேட்ட சிபிஐக்கு மாற்றோன்னா நீங்கள் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு என்ன காரணத்துக்காக மாற்றேன்னு கேட்டாங்க. எங்களுக்கு உண்டான செக்ஷன் போடலைன்னு சொன்னால், சரியான விசாரணை இல்லைன்னு சொன்னால் அதை வந்து திருப்பூர் மாவட்ட எஸ்பியினுடைய கண்காணிப்பில் உரிய செக்ஷன்களை போட்டு உரிய நடவடிக்கை எடுக்க சட்டப்படி வந்து வழக்கை வந்து நடத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், நீதியரசர்கள் அனைவருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிதன்யா சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த ரிதன்யா சோசியல் சர்வீஸ் மூலயமா பெண்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு இலவச ஆலோசனை மையம் வந்து திறக்க போகிறோம். அதில் வந்து சட்டபூர்வமான அனைத்து ஆலோசனைகளும் இலவசமாக வழங்கப்படும். அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வுக்குண்டான கடைசி முடிவு வரைக்கும் கூட இருந்து எங்களுடைய இந்த சமூக சேவை வந்து தொடரும். அதே போல் இனிமேல் இன்னும் என்னென்ன மக்களுக்கு எங்களால் செய்ய முடியுமோ அந்த சேவைகள் அனைத்தும் தொடர்ந்து செய்வோம். இது வந்து முதற்கட்ட பணி. இன்னும் வந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன எங்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியுமோ அதுக்குண்டான அனைத்தும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தருவேன்னு நம்புகிறேன். ரிதன்யா சோசியல் சர்வீஸ் மூலிமா என் பொண்ணுக்கு நடந்த அநீதி மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நடக்கும் பட்சத்தில் எங்களால் என்ன முடியுதோ அதையே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பொண்ணும் என் பொண்ணு தான், ரிதன்யா தான். ஆனால் ரிதன்யா மாதிரி எந்த பொண்ணுக்கு நிலம் வந்துடக்கூடாது. ரிதன்யா சோசியல் சர்வீஸ் மூலிமா நிறைய நல்லது பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னைக்கு என் பொண்ணு பிறந்த நாள். அவள் கேஸ் ஜெயிக்கணுங்கிற மாதிரி உங்களோட பிரார்த்தனையும் வேணும். அனைத்து மக்களுக்கும் நன்றி, நீதி அரசர்களுக்கும் நன்றி. எங்க பிறந்த நாள், மனைவி இது, மகனது, மாமனது, அவங்க அத்தை இது, எல்லாத்துடைய பிறந்த நாளையும் ஞாபகம் வச்சுங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாளுங்க. சஸ்பென்ஸா பண்ணுவாளுங்க. ஏன்னா நாமளே மறந்துடுவோம் நம்மளோட பிறந்த நாளை. ஆனா சஸ்பென்ஸா பண்ணுவாளுங்க. இப்ப இந்த வழக்குல என்ன சொல்லியிருக்கிறாங்க? வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து சிபிஐக்கு அல்லது சிபிசிஐடிக்கு அல்லது ஒரு அதிகபட்ச ஒரு உச்சநீதிமன்ற நீதியரசர் முன்னிலையில் இந்த விசாரணை நடக்கும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். அதை விசாரித்த நீதியரசர் சதீஷ்குமார் ஜே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கேட்ட கோரிக்கையை உங்களுடைய மாவட்ட எஸ்பி முன்னிலையிலேயே நான் அதை பண்ணுறதுக்குண்டான உத்தரவை கொடுக்குறேன். அதே சமயம் நீங்கள் என்னென்ன கோரிக்கை வச்சிங்க, என்னென்ன குற்றத்துக்காக என்னென்ன செக்ஷன் போடணும்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த செக்ஷன் எல்லாமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது கம்பல்சரி சேர்த்து
வழக்கை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி கீழமை நீதிமன்றத்துக்கும் சேர்ந்து அந்த உத்தரவாக போட்டிருக்காரு. அதாவது வந்து குற்றப்பத்திரிகையில் சேர்க்கலையே, சப்போஸ் சேர்க்கலைன்னா அதை வந்து நீதிமன்றமே வழக்கில் சேர்த்திட்டு அப்புறம் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே நீதியரசர் சொல்லியிருக்காரு. நீதியரசருக்கு நீதிமன்றத்துக்கு நான் ஒரு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த மருத்துவ மையம் எப்படி தோணுச்சு, திடீர்னு தோணுச்சா என்ன? அதாவது வந்து ரதனியா படிக்கும்போது ஆசைப்பட்டதுங்க, மருத்துவராக ஆகணும்னு ஆசைப்பட்டா. அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த மருத்துவ படிக்க முடியல. அதனால் ரிதன்யா பிறந்த இந்த நாளில் ரிதன்யா நினைவாக ரிதன்யா சோசியல் சர்வீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இதன் மூலயமா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிதன்யா வழக்கு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பெண்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸு, அப்பா, அம்மா, பாட்டி இந்த மாதிரி நிறைய நேரில் வர்றாங்க. வந்துட்டு எங்களுடைய பெண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஏதோ உங்களால் முடிஞ்ச யோசனை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்களுடைய பெண்ணை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் போதும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் எங்கள் பெண்ணை இழந்துட்டோம், இனி தமிழ்நாட்டில் எந்த பெண்ணு இழக்கக்கூடாது. இந்த வரதட்சணை கொடுமையினாலேயோ வன்கொடுமையினாலேயோ எந்த இதனாலேயும் எந்த பெண்ணும் வந்து மரணத்தை நோக்கி போகக்கூடாது. என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும். அதுக்காக இனி எந்த வகையில் பாதிக்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு சட்ட ஆலோசனை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துறதுக்காகவே ரிதன்யா சோசியல் சர்வீஸ்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இன்னையிலேருந்து முதல் கட்ட தொடக்கமாக இன்னைக்கு வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் வந்திருக்காங்க. ஹார்ட்டு, நுரையீரல், கண், காது, மூக்கு, பொது மருத்துவம், ரத்த தான முகாம், இப்படி எல்லா மருத்துவ முகாமுமே இங்கே நடக்குது. காலையிலேருந்து ஏராளமான மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் மாலை வரைக்கும் நடக்கு. இதில் வந்து எல்லா மக்களும் கலந்து கொண்டு இந்த மருத்துவ முகாமில் பயனடையோன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே சமயம் எங்களுடைய இந்த பணி பெண்களுக்கான சட்ட ஆலோசனை மையத்தில் ஆரம்பித்து பெண்களுக்கான எல்லா விதத்துலையும் எந்த விதத்தில் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ இந்த ரிதன்யா சோசியல் சர்வீஸ் மூலிமா எங்களால் முடிந்த உதவிகள் தொடருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அந்த பொண்ணோட பொருளெல்லாம் அது அங்கங்கே வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அழுத மெயினான விஷயமா அதுதான். என்னோட நெத்தி சுட்டி இங்கே தான் வச்சுருக்கேன், இந்த இது எங்கே வச்சுருக்கேன், எடுத்துக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? அந்த பொருளுக்கு ஏதாவது தீர்வு வந்துச்சா, ஏதாவது பேசியிருக்காங்களா? பொருளுக்கு வந்து நீதிமன்றத்து மூலயமா நாங்கள் அந்த பொருளெல்லாம் வந்து கொடுக்கறதுக்குண்டான வேலையை பண்ணியிருக்கோங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் அது நீதிமன்றத்து மூலயமா அந்த பொருளெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான நீதி அரசர்கள் வந்து ஆவணம் செய்வாங்க.